இருள் சூழ்ந்த காலத்தில் ஒளியாக ஒருவர் பிறந்தார். 1000 ஆண்டுகள் மனித இனம் அவருக்காக காத்திருந்தது. கர்ப்பவதியாக இருந்த மரியாளும் அவளுடைய புருஷன் யோசேப்பும் ஒவ்வொரு வீடாக சென்று ஓய்வெடுக்க இடம் கிடைக்குமா என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இடம் கிடைத்ததோ மாட்டு தொழுவத்தில். அங்கு மரியாளுக்கு பிள்ளை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த செய்தியை தேவதூதர்கள் ஏழையான மெய்ப்பர்களுக்கு சொன்னார்கள். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த நேரம் அந்த தூதனோட பரலோக சேனைகள் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கின்றார்கள். உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. பரலோகத்தின் ராஜா அவர் பூமியிலே மனிதனாக பிறந்தார். மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். இதுதான் நாம கிறிஸ்துமஸ்ல ஒவ்வொரு வருடமும் கேட்கின்ற அந்த அழகான உண்மை கதை. ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு மூலமாக 3 விஷயங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, யோசேப்பு ஒவ்வொரு வீடாக போய் தங்குவதற்கு இடம் கிடைக்குமா என்று கேட்கின்றார். தன் மனைவியின் நிலைமையை அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு சொல்லுகின்றார். ஆனால் யாரும் இடம் கொடுக்கவில்லை. கடைசியில் குழந்தை பிறந்த இடமோ ஒரு மாட்டு தொழுவம். இன்று ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதய கதவை தட்டி கொண்டு, அன்பு மகனே, அன்பு மகளே, உன் உள்ளத்தில் இடம் கொடுப்பாயா என்று கேட்கின்றார். உங்கள் பதில் என்ன? ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோமா? அவர் நீங்கள் யார் என்று பார்ப்பதில்லை. உங்கள் உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுத்தால் அவர் உங்கள் உள்ளத்திலே தங்குவார், உங்கள் உள்ளத்தை மாற்றுவார். 2வது, பரலோகத்தின் ராஜா அவர் பூமியில மனிதனாக பிறந்தார். பரலோகத்தின் ராஜா அவர் சிங்காசனத்துல இருப்பவர். ஆனா மாட்டு தொழுவத்துல பிறந்தார். தாழ்மையாக பிறந்தார். அமைதியாக வாழ்ந்தார். கஷ்டங்களை சகித்தார். அவருடைய வாழ்க்கை தாழ்மையை காட்டியது. இன்று நம்முடைய வாழ்க்கை அது எப்படி இருக்கின்றது? தாழ்மை உள்ளதா? பெருமை பெரிதாக உங்கள் உள்ளத்தில் உள்ளதா? அவர் உலகத்தை உண்டாக்கியவர், பரிசுத்தர். நம்மால் பார்க்க முடிந்ததற்கும் பார்க்க முடியாததற்கும் ராஜா அவர். ஆனால் பூமியிலே அவர் உண்டாக்கிய மனிதர்களின் உருவெடுத்து வந்தார். அவர் பிறந்தது ராஜ மாளிகையில் இல்லை, அவர் பிறந்தது மாட்டு தொழுவத்தில். அப்படியென்றால் நாம் எப்படி நம்மை பெருமை பாராட்டலாம்? தேவ ஊழியம் செய்பவராக இருந்தாலும் தாழ்மை வேண்டும். தேவனுடைய பிள்ளை என்றாலும் நமக்கு தாழ்மை வேண்டும். இயேசுவே தன்னை தாழ்த்திய போது நாம நம்மை உயர்த்தலாமா? நாம ஏமாத்திரோம். நீங்க அவரை விட உயர்ந்தவர்களா? சிந்தித்து பாருங்கள். நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதை அவருடைய பிறப்பு நமக்கு சொல்லுகின்றது. இந்த உலகத்தை உருவாக்கியவர் அவ்வளவு தாழ்மையாக வந்தார் என்றால் நாம் நம்மை பெருமையாக காட்டிக்கொள்ளலாமா? 3வது, பரலோக ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மாட்டு தொழுவத்தில் பிறந்தபோது தேவதூதன் வயல்வெளிகளில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மெய்ப்பர்களுக்கு நற்செய்தி ஒன்றை சொல்லுகின்றார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கின்றார் என்பதுதான் அந்த நற்செய்தி. இந்த மெய்ப்பர்கள் யார் அப்படின்னா, அடிமைகளாக கருதப்பட்டவர்கள் தான் இந்த மெய்ப்பர்கள். இவர்கள் மற்ற மனிதர்களோடு அந்த ஊரில் வாழ்றதுக்கு மறுக்கப்பட்டு ஊருக்கு வெளியே வாழ்ந்து வந்தவர்கள் தான் இந்த ஒரு மெய்ப்பர்கள். இந்த நற்செய்தியை கேட்டதும் இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்காக ஓடி போன மெய்ப்பர்கள் தான் இவர்கள். தங்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுவிக்க ஒரு ராஜா பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதும் அந்த இடத்தை நோக்கி ஓடியவர்கள் தான் இந்த மெய்ப்பர்கள். அன்று மெய்ப்பர்களுக்கு தேவதூதரால் நற்செய்தி சொல்லப்பட்டது. உங்களை காப்பாற்றும் இரட்சகர் உலகத்தில் தோன்றியுள்ளார் என்று சொல்லி அந்த தேவதூதர்கள் அவர்களுக்கு சொன்னார்கள். இன்று நாமும் நற்செய்தியை சொல்ல வேண்டும். ஆனால் நாம் சொல்லுகின்றோமா? பாவத்தில் சிக்குண்டு பாரத்தில் இருக்கும் மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும். பாவத்தில் இருந்து விடுவிக்கும் தேவன் மனிதனாக பிறந்தார் என்று, சமாதானம் இல்லை என்று சொல்லும் மனிதனுக்கு சமாதானம் கொடுக்க இயேசு மனிதனாக பிறந்தார் என்று சொல்ல வேண்டும். ஆதரவு இல்லாதவராய் தனிமையாய் வாழ்வோருக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி பூமியில் மனிதனாக பிறந்தவர் தான் இயேசு என்று சொல்ல வேண்டும். நற்செய்தி அறிவிக்க வேண்டும். முடிந்தால் உதவிகளையும் செய்வோம். இதுதான் ஆண்டவர் விரும்பும்படி நாம் கொண்டாடும் விதம். நற்செய்தி, அதை அறிவிக்க வேண்டும். உதவிகள் முடிந்தால் செய்வோம்.
கிறிஸ்மஸ் வந்தாச்சுன்னா ஸ்டார் தொங்க விடக்கூடிய அந்த பழக்கம் நமக்கு உண்டு இல்லையா? அதை பார்க்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டார்ஸ் அப்படின்றது. அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த விஷயத்தை கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்களும் உங்கள் மனதில் இதை பதிய வைத்துக் கொள்ளுங்க. 3 சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்தார்கள். அப்போது இந்த நட்சத்திரம் தான் அவர்களுக்கு இயேசு இருந்த இடத்திற்கு வழிகாட்டியது. நாமும் அதுபோல இயேசுவை பற்றி அறியாமல் இருப்பவர்களுக்கு ஒரு கிறிஸ்துமஸ் நட்சத்திரமாக இருந்து இயேசுவிடம் செல்ல வழிகாட்ட வேண்டும். பாவத்தில் வாடி நிற்பவர்களுக்கும், சமாதானம் இல்லாமல் இருப்பவர்களுக்கும், ஆதரவு இல்லாமல் இருப்பவர்களுக்கும் நாம் வழிகாட்டணும். உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காரு, நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், இயேசுவிடம் எப்படி நீங்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை இந்த ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை காலங்களிலும் இதுக்கு அப்புறமும் நாம் சொல்லுவோம். ஒரு கிறிஸ்துமஸ் ஸ்டாரா நாமளும் இருக்கலாம். டிசம்பர் 20ஆம் தேதி ஒரு பாடல் ஒன்றை இந்த சேனலில் வெளியிடுகின்றேன். என்னுடைய முதல் பாடல். அதை கேட்டு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து எனக்கு ஆதரவை தெரிவியுங்கள்.